நம்ம ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்க ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்க வால்யூம் 1ல் இருக்க மேக்னெட்டிசம் பற்றி 3rd லெசனை நம்ம இப்போ பார்க்கலாம். மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ புக்கில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, படம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து பேர்ட்ஸ் வியூ, வார்ம்ஸ் வியூ, ஃபஸ்ட்டு வார்ம்ஸ் வியூவில் படிக்கிறதுக்காக சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்மளோட பேர்ட்ஸ் வியூவில் எப்படி பார்த்து தொகுத்து புரிஞ்சிக்க முடியும்னு பார்க்கலாம். நம்ம வார்ம்ஸ் வியூவில் பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து படிச்சிட்ருக்கோம். இனி டீட்டெயிலாக உள்ளே போய் படிக்கலாம். வீடியோவில் உள்ளே போகலாமா? நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் படிக்கிறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக வார்ம்ஸ் வியூக்காக நம்ம பிரித்து படிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். இதில் எந்த பேசிஸில் பிரிச்சுருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி அந்த பிஹேவியர் இருக்குது, அந்த பொருளோட பிஹேவியர் இருக்குது. பொருளோட மீன்ஸ் அதில் இருக்க எலக்ட்ரான்ஸோட பிஹேவியர் இருக்குது, இல்லை ஆட்டம்ஸோட பிஹேவியர் இருக்குது, அந்த மெட்டீரியலோட பிஹேவியர் இருக்குன்றதை பார்த்து தான் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்மத், காப்பர், வாட்டர். இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க, தி ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் அரவுண்ட் தி நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த மூவ் ஆகிற எலக்ட்ரான்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பர்பண்டிகுலராக அந்த பிளேன் ஆஃப் தி ஆர்பிட்டுக்கு பர்பண்டிகுலராக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரானால் எப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்குமே ஃபைனைட்டாக ஒரு ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அட்டாமிக் லெவலில் பார்க்குறப்போ அந்த வெக்டர் சம் 0 ஆகிடுது. அதனால நெட் ரிசல்ட் இல்லை, நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம் இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம இப்போ ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கிறப்போ அதில் என்ன மாற்றம் ஆகுதுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. சிலது ஸ்பீடப் ஆகுது, சிலது ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீடப் ஆகிறது லென்ஸ் லா டைரக்ஷனை சொல்லுது. ஆன்டி பேரலாக இருக்கிறதா ஸ்பீடப் அப் அக்கார்டிங் டு லென்ஸ் லா. அந்த ஸ்பீடப் ஆகி அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டியூஸ்டு மூமெண்டமும் ரிமூவ் ஆகிடுது. நம்ம ஃபீல்டை ரிமூவ் பண்ணோடனே அந்த இன்டியூஸ்டாக ஃபார்ம் ஆகிருக்கிற மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் ரிமூவ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் தி இன்டராக்ஷன் பிட்வீன் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க அண்ட் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கிரியேட்ஸே ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் மூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டீரியலை ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் பண்ணுது. தட் மீன்ஸ் அது ரிப்பல் பண்ணுது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கிட்ட எக்ஸ்டர்னல் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கிட்ட கொண்டு வரும்போது அது ரிப்பல் செய்யப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலை பார்க்கலாம். இப்போது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், அதுக்கு எக்ஸாம்பிள் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. In some magnetic materials, each atom or molecule has net magnetic dipole moment. இது unpaired electron இருக்கும், which is the vector sum of the orbital and spin magnetic momentum of electron. அங்கே டயமேக்னெட்டிக் பார்க்கும்போது அங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காது. அங்கே நெட் ரிசல்ட்டாக ஒரு ஆட்டம்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்றது இருக்காது. ஆனால் இங்கே ஆட்டம் லெவலில் மேக்னெட்டிக் மொமெண்டம் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு தி ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் மொமெண்டம் தி நெட் மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் 0. ஆனால் ஆட்டம் லெவலில் இருக்கும், ஆனால் நெட்டை மொத்தமாக இந்த மெட்டீரியலை பார்த்தோன்னா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டயமேக்னெட்டிக்கில் பார்த்தோன்னா ஆர்பிட்டல் லெவலில் இருக்கும், ஆட்டம் லெவலில் இருக்காது. இங்கே ஆட்டம் லெவலில் இருக்கும், ஆனால் மெட்டீரியல் லெவலில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த presence of an external magnetic field அங்கே சொல்லியிருந்தோம். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது தி டார்க் cube ஆக்டிங் on the atomic dipole will align them in the field direction. நம்ம டயமேக்னெட்டிக் சொல்லும்போது அது ஆப்போசிட் டு தி ஃபீல்டு டைரெக்ஷன்ன்றதை பார்த்தோம், அப்போஸ் பண்ணுதுன்றதை பார்த்தோம். இங்கே வந்து அலைன் இன் தி ஃபீல்டு டைரெக்ஷன். இப்போது ஆஸ் ஏ ரிசல்ட் there is net magnetic dipole moment induced in the direction of the field. இங்கே டைபோல் மூமெண்ட் இருக்குது. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது வந்து இந்த டைரெக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டுலேயே அப்ளைடு ஃபீல்டுலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் யூனிஃபார்ம். இப்போ வந்து நான் இதை தனியாக எடுத்து எழுதலை, ஏன்னா வந்து ஒன்று எழுதிட்டாவே அதை வச்சே மற்ற மூணுத்தையும் எழுதாமல் கூட நம்ம வார்ம்ஸ் வியூவில் கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டில் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து அங்கே வந்து ரிப்பல் பண்ணுதுன்றதை பார்த்தோம். இங்கே வந்து அட்ராக்ட் செய்யப்படுது. பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் தி ஃபீல்டை நோக்கி மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அட்ராக்ட் செய்யப்படுது. இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாகவே எழுதினாவே போதும். நம்ம இப்போ ஃபெரோ மேக்னெட்டிசம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை பற்றி பார்க்கலாம். இங்கே டொமைனாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டொமைன்லையும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அது குரூப்பாக சேர்ந்து அதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வார்ம்ஸ் வியூவில் பார்க்கலாம். An atom in a molecule, a ferromagnetic material possesses net magnetic dipole moment as in a paramagnetic materials. A ferromagnetic material is made up of smaller regions called ferromagnetic domains. Within each domain, the magnetic materials are spontaneously in a direction. This alignment is caused by strong interaction arising from the electron spin, which depends on the interatomic distance. Each domain has net magnetization in a direction. However, the direction of the magnetization varies from domain to domain, and thus net magnetization of the specimen is 0. இதில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க எப்படி அலைன் ஆகிருக்கு. நம்ம வந்து டயமேக்னெட்டிக் பார்க்குறப்போ ஆர்பிட்டல்ஸாக பார்த்தோம், பேராமேக்னெட்டிக் பார்த்தப்போ ஆட்டம்ஸாக பார்த்தோம், ஃபெரோமேக்னெட்டிசம்ஸ் பார்க்குறப்போ டொமைன்ஸாக பார்க்குறோம் மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன மாற்றம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. தி டொமைன்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மெட்டீரியல் parallel to the field grow bigger in size. நம்ம வைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிற டொமைன்ஸ் இன்னும் பிக்கராக ஆகுது. தி அதர் டொமைன்ஸ் பேரலாக இல்லாதது ரொட்டேட்டட் ஸோ தட் தே ஆர் அலைன்ட் வித் தி ஃபீல்டு. பேரலாக ஆகிறதுக்காக ரொட்டேட் செய்யப்படுறது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் இந்த மெக்கானிசம் மூலமா there is a strong net magnetization of the material in the direction of the applied field. அப்போ அப்ளைடு ஃபீல்டில் அலைன் ஆகுது எல்லாமேன்றதை சொல்லியிருக்கு. இப்போது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன ஆகுது, தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் ஹேவ் ஏ ஸ்ட்ராங் டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் செக்ஷன். அதனால் அது வந்து அட்ராக்ட் செய்யப்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கிளாஸிஃபிகேஷனை பேர்ட்ஸ் வியூவில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கிளாரிட்டிக்காக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டல் லெவலில், அட்டாமிக் மாலிகுலர் லெவலில், டொமைன் லெவலில். அப்புறம் நெட்டாக வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து 0 எல்லாத்துலேயுமே, எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே 0வாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். அது யூனிஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூனிஃபார்மை தான் நம்ம கொஞ்சம் கவனித்து படிக்கணும். நான் யூனிஃபார்மில் வந்து அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுது, ரிப்பல் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரிப்பல் பண்ணுது, இங்கே லைட்டாக அட்ராக்ட் ஆகுது, இங்கே ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது சம் எலக்ட்ரான் ஸ்பீடப் ஆகும், சம் எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீடப் ஆகிற எலக்ட்ரான்ஸ் ஆன்டி பேரலல்ஸ் ஆர் ஸ்பீடட் அப் பை மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆப்போஸ் டு தி ஃபீல்டு டைரெக்ஷன். அதாவது நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை எதிர்க்கிற மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ வந்து டிஸப்பியர் ஆகிடும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ண ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேராமேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்க பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம அப்ளைடு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இன்டியூஸ்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஃபீல்டு, அதே டைரக்ஷன் ஆஸ் லாங் ஆஸ் ஃபீல்டு ப்ரெசண்ட். ஃபீல்டு டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆன்டி பேரலலாக ஃபீல்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே பேரலலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் டொமைன்ஸ் இருக்குது. அந்த டொமைன்ஸ் வந்து பேரலலாக இருக்க டொமைன்ஸ் பிகம் பிக்கர், அதனோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வேல்யூ பிக்கர் ஆகும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைரெக்ஷன் இல்லாததெல்லாம் அந்த டைரெக்ஷனில் அலைன் ஆகும், ஃபீல்டோட டைரெக்ஷனில் பேரலலாக அலைன் ஆகும் சேம் டைரெக்ஷன்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மேக்னெட்டிக் மூமெண்டம் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.